சூப்பரான இந்த சூப் ரசத்தை என் ஃப்ரெண்டு குந்தவி வீட்ல தான் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருக்கேன். இது சூப்பாவும் குடிக்கலாம், ரசமாவும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. ஒரு பேன்ல வந்து 2 டீஸ்பூன் கோகனட் ஆயில் இல்ல கீ எடுத்துட்டு, சூடானதுக்கு அப்புறமேலு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறமேலு கொரன்னு பொடிச்சு வச்சிருக்க 1 ஸ்பூன் பிளாக் பெப்பர் இது மட்டும் வந்து ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கூடயே வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் அதையும் இது கூடயே சேர்த்தி போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறமேலு 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியா 2 தக்காளி, அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 4 டம்ளர் தண்ணி அதை ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பவுலை மூடி வச்சுட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதித்து தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. மத்தில் கூட லைட்டாக வந்து கடைஞ்சி விட்டுறலாம். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமேலு இப்போ ஒரு பவுலில் வந்து முருங்கைக்கீரையை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது ஒரு கைப்பிடி இப்போ போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் தேவையில்லை. மூடி வைக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டு இப்போ சூப்பு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசமாக யூஸ் பண்ணுறப்ப தண்ணி கூடயே நம்ம கொஞ்சம் பருப்பு தண்ணியும் வேணும்னா சேர்த்திக்கலாம். சூப்பாக யூஸ் பண்ணுறப்ப பட்டர் க்யூப் சேர்த்திட்டு நம்ம சூப்பாக குடிச்சிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.